மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் பார்க்க வந்திருக்கின்ற நேயர்களாகிய உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நேயர்களே, சென்ற வாரம் நாம் இந்த பூமியில் எப்படி குப்பையை குறைக்கலாம், இந்த பூமியை எப்படி சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்கலாம் என்று சொல்லி 2 விஷயங்கள், ப்ரீசைக்கிள் அண்ட் ரெடியூஸ், அந்த 2ஐ பற்றி நான் சொன்னேன். இன்று ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் என்று சொல்லக்கூடிய 2 விஷயங்களை பற்றி நான் இன்றைய தினம் பேச போகிறேன். ரீயூஸ் என்று சொன்னால் மீள் பயன்பாடு என்று தமிழில் சொல்வார்கள். மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, தயவு செய்து குப்பை தொட்டியில் போடாதீங்க. ஸோ இது இயற்கையில் நாம் பார்க்குறோம். முக்கியமாக இந்த வாழை மரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். வாழை மரம் வெரி குட் எக்ஸாம்பிள். நமக்கு எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம், முதல்ல இது எப்படி ரீசைக்கிள் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த வாழை மரம் பாருங்க, வாழை தோட்டத்தில் நிறையா வெட்டிட்டு இருக்காங்க. இந்த வெட்டப்பட்ட மரம் அதில் துளிரும் வருது. வாழை மரம் மட்டும் விதையில்லாத ஒரு விருட்சம், சரியா? வாழை மரத்துக்கு விதை கிடையாது. ஸோ வாழை மரம் விதைக்கு பதிலாக அந்த கிழங்கிலிருந்தே அடியிலிருந்து இப்பேற்பட்ட உயிர்களை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரீயூஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு விதை தேவை கிடையாது. ஸோ ஒவ்வொரு மரமும் இங்கே பார்த்தா குடும்பமாக இருக்கும். அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, பேரப்பிள்ளைங்க இருப்பாங்க. நம்ம இருந்தால் அதை வெட்டி போட்டுருவோம். ஆனால் காட்டில் வளர்கிற வாழை மரங்களெல்லாம் ஒரு குடும்பமாக தான் வாழும். இங்கே பாருங்கள், ஒரு குடும்பமே இருக்குது. அண்ணன், அக்கா, தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா அநேகமாக வெட்டிட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் குடும்பமாக தான் அவங்க வாழ்வாங்க. ஸோ இவங்க வளரும்போது இவங்க குடும்பம் ஒன்று உருவாக்குவாங்க. ரீயூஸ் 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 ரீயூஸ். இவங்க எப்பொழுதுமே அழிய மாட்டாங்க, அப்படியே அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ வாழை மரத்தை இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் ரீயூஸ்ன்னு சொல்கிறது. ஒரு பொருளை நம்ம வாங்கினோம்னா பேக்கேஜ் வாங்குகிறோம், பிளாஸ்டிக் பை இருக்குது, அது உள்ள பலவிதமான புத்தகங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். வாழை மரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணணும். எதுவுமே குப்பை என்று சொல்லி வெளியே தூக்கி போடவே கூடாது. குப்பைன்னு சொல்லும்போது தான் வெளியே போடுறோம். குப்பை இல்லைன்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் அதுதான். ஸோ வாழை மரத்தை பாருங்கள். இந்த வாழை மரத்தில் வாழை பழம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், நல்லா பிடிக்கும், நல்லா சாப்பிட்றீங்க இல்லையா? யூஸ் பண்ணுறீங்க, பழுத்தாலும் சாப்பிட்றீங்க. காயாக இருந்த மட்டும் விட்டுடுறீங்களா? இல்லையே. அதுலேயே நீங்கள் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்றீங்க, அதை சிப்ஸ் ஆக்கி சாப்பிட்றீங்க, பொரியல் செஞ்சு சாப்பிட்றீங்க, சரிதானே? பூவாக இருந்தால் மட்டும் விட்டுடுறீங்களா? வாழைப்பூ, அதுலேயும் நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்றீங்க. சரி, வாழை ஃபுல்லாக இருக்குது, அது உள்ளே போடும்போது, வெட்டி போடும்போது கூட அது என்ன பண்ணுது? உயிர் போனாலும் அது உள்ள தண்டு இருக்குது பாருங்கள், வாழைத்தண்டு, அதுவும் உனக்கு பயன்படுது, யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த இலை இருக்கும்போது அந்த இலை எடுத்து சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ கல்யாண வீட்டு நடக்கும்போது, வைபவங்கள் நடக்கும்போது இந்த மரத்தை அழகாக எடுத்துன்னு போய் அதை வச்சு நம்ம அழகு பார்க்குறோம். எத்தனை யூஸ் இருக்குது பாருங்கள். ரீயூஸ் ரீயூஸ் ரீயூஸ். இந்த காஞ்சி போன இதை பாருங்கள். கனகராஜ் இந்த காஞ்சி போனதை பற்றி உண்மையாகவே பார்த்து எல்லாம் காஞ்சி போயிருக்கு, என்ன செய்யலாம் வந்துட்டு யோசனை பண்ணார். உடனே அந்த காஞ்சி போன இதில் தான் முக்கியமான விஷயமே நம்ம செய்கிறோம். என்ன தெரியுமா? மாலை கட்டுறோம். மாலை, பூவை கட்டி மாலை கட்டி சாமி கழுத்தில் போய் ஏறுது இந்த காஞ்சி போன இலை. நம்ம கண்ணுக்கு அது ஏதோ ஒன்று இன்சிக்னிஃபிகண்ட்டாக தெரியுது. ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா சாமி கழுத்தில் போய் தொங்குது இந்த காஞ்சி போன இலை. நமக்கு கிடைக்குதா அந்த பாக்கியம்? அது மட்டும் இல்லை, இந்த காஞ்சி போன இலை நம்ம கயிறு செய்கிறோம். எவ்வளவோ கயிறுகள் செய்கிறார்கள். அதாவது கடைசியாக இந்த இலைக்கு அடியில் சீவுறாங்க, இந்த தண்டை சீவு எடுக்கிறாங்க. இந்த தண்டை சீவு எடுத்துகிட்டு அங்கே தூரம் போட்டுடுறாங்க. ஸோ ஒரு பையன் கேட்டானா,
ஏங்க எல்லாம் இலை யூஸ் ஆகுது, வாழை மரத்தில் எல்லாமே யூஸ் ஆகுது, அந்த தண்டு இந்த வேஸ்ட் தானுங்களேன்ட்டு நம்ம சிறந்த பேச்சாளர் சுகி சிவம் அவர்கிட்ட கேட்டாங்களாம். அவர் அழகாக சொல்கிறார் அதை பற்றி. அப்படியா தம்பி, எல்லாமே யூஸ் ஆகுது, அந்த சின்ன சீவைப்பட்டு நீங்கள் வெளியே வந்து குப்பை தொட்டியில் போடுங்கன்னு போடுறீங்க பாருங்கள், அதுவும் யூஸ் ஆகுது தம்பின்னு சொல்லி சொன்னாராம். நம்ம விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு டேபிளில் வந்து விலெல்லாம் எடுத்துப்பாடு கடைசியாக அந்த துண்டை வச்சு தான் அந்த டேபிளையே தொடச்சி அந்த சுத்தப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு வேலை இந்த வாழை மரம் நமக்கு செய்கிறது என்று சுகி சிவம் அவர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள், ரீயூஸ் 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 ரீயூஸ். இதை விட எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வேறு எதுவுமே சொல்ல வேணாம். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீயூஸ் என்று சொல்வதற்கு. ஸோ அது மாதிரி நம்ம பொருட்கள் வாங்கும்போது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், திரும்ப திரும்ப விடவே கூடாது. மீள் பயன்பாடு அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஞானம். அது சேர்ந்திங்கன்னா குப்பைக்கு வரவே வராது, நமக்கு வரவே வராது. நேயர்களே, உங்களுக்கு நான் ரெடியூஸில் சொன்ன 18 கட்டளைகள் கொடுத்தேன், எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு ரீயூஸ் பண்ணுறதில் ஏறக்குறைய 11 கட்டளைகள் கொடுக்க போகிறேன். பேனா எடுத்துக்கிட்டிங்களா? பேப்பர் எடுத்துக்கிட்டிங்களா? எடுங்க. எப்பவுமே இதுவும் அடுத்து வரப்போகிற ரீசைக்கிளும் குறிச்சிக்கிங்க. இது அப்பப்போ படிங்க, கூகுளில் போய் தேடுங்க, எக்ஸ்ட்ரா ரீடிங் நீங்கள் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் இந்த குப்பையே இல்லாமல் நம்ம இந்தியாவை சுத்தப்படுத்தி பரிசுத்த ஸ்தலமாக நம்ம மாற்றிடலாம். சரியா? எடுத்துட்டிங்களா? பேப்பர், பென். ஓகே. முதல் கட்டளை, லுக் ஃபார் ப்ராடக்ட்ஸ் இன் யூஸபிள். நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் போன்விட்டா வாங்குறீங்க. போன்விட்டா வாங்கும்போது அந்த போன்விட்டா உள்ளே இருக்கிற பொருள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறல, அந்த பாட்டில் இருக்குது பாருங்கள், அந்த பாட்டில் அது நம்ம திரும்பவும் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சில ஜாம்ஸு, சில ஐஸ்கிரீம்ஸு, சில பேஸ்ட்ரி, சில பட்டர், இதெல்லாம் வாங்கினா அதில் கண்டெய்னர் இருக்குது பாருங்கள், அந்த கண்டெய்னர் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்மார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கும்போது அது வேறு யூஸுக்கு பண்ண முடியுமா, ரொம்ப நாள் இருக்குமா, நமக்கு பயன்படுமா, மற்றவங்களுக்கு பயன்படுமா, பயன்பாடு இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த பொருளை நீங்கள் தைரியமாக வாங்கலாம். அதுதான் முதல் கட்டளை. ரெண்டாவது, நீங்கள் யூஸ் பண்ணதை நீங்கள் கிளாசெட்டில் வச்சுருப்பீங்க, ரொம்ப நாள் போடவே மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஏங்க வச்சுருக்கீங்க? அதை பூச்சி அடிக்கிறதுக்கா? டொனேட் பண்ணிவிடுங்க. அங்கே தான் சேரிட்டி வருது. ரீயூஸு ஆன்மீகத்தை நமக்கு கொடுக்கும், நமக்கு சொல்லுது ஏழைங்களோட பகிர்ந்துக்குங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து ஏழைங்களுக்கு கொடுங்க, அனாதைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப கொடுக்க முடியாத நிலவரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்துடலாம். இந்த மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்கு, கார் மெக்கானிக் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து வேஸ்ட்டுன்னு கேட்டுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு எட்டுன்னு போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ துணி கொடுத்தாலும் அவங்க அந்த மெக்கானிக் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆகவே டொனேட் பண்ணுங்க. ரெண்டாவது ரீயூஸை. மூணாவது கட்டளை, கேளுங்க. இந்த பொருள், அதாவது இதுக்கப்புறம் இது நமக்கு யூஸ் ஆகாது, ரிப்பேர் ஆயிடுச்சு, குப்பைத்தொட்டில் போடணுன்னு சொல்லும்போது கேளுங்க. ஒரு 4-5 பேரை, ரிப்பேர் பண்ண முடியுமா, ஸ்பெஷலிஸ்ட் இருக்கானா, எவ்வளோ செலவாகும், ரிப்பேர் பண்ணி அது மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாமே. நம்ம நிறையா டைம் இது யாருமே ரிப்பேர் பண்ண மாட்டாங்க போலன்னு சொல்லி நம்ம குப்பைத்தொட்டில் போட்டுருணும்னோ, என்கொயர் சம்படி, இல்லைனா வேறு யாருக்காவது கொடுங்க, அவன் ரிப்பேர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் உங்கள் பொருளை வந்து குப்பைன்னு நினைக்காதீங்க, அது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய புதையல், ட்ரெஷர். யுவர் ட்ராஷ் இஸ் ட்ரெஷர் டு சம்படி. அதுதான் மூன்றாவது கட்டளை. என்கொயர் பண்ணுங்கள், ரிப்பேர் பண்ணலாமா. நாலாவது, இது தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டுக்கு முன்னாடி கராஜ் சேல்னு சொல்லுவாங்க. உங்கள் தெரு இருக்குதுன்னா அந்த தெருவில் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைமு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சந்தை நாள்னு குறிச்சிடணும். அன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் எடுத்து வந்து அந்த சந்தையில் வைக்கிறீங்க. ஸோ பல பக்கத்து தெரு ஆளுங்கள்லாம் வருவாங்க, நடந்து போவாங்க, பார்ப்பாங்க, தேவையானது வாங்கிக்குவாங்க. ஸோ அப்போது உன் குப்பை கூட அவனுக்கு வந்து பணத்தை கொடுத்து வாங்கின்னு போவான். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பங்கில் 4 மாதத்துக்கு ஒரு டைமு நீங்கள் வந்து சந்தை நடத்தலாம். அனௌன்ஸ் பண்ணிட்டு சண்டே பூசை முடிஞ்ச உடனே நீங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத பொருட்கள்கிட்ட
கோயில் தோட்டத்தில் வைங்க, இன்றைக்கி ஃபுல்லாக வியாபாரம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து நாங்கள் தொங்க விட்டுக்கிட்டு அன்றைக்கி மார்க்கெட் டே 4 மாதத்துக்கு ஒரு டைம் சந்தோஷமாக இருக்கும், தமாஷாக இருக்கும். நமக்கு ஃபன்னும் கிடைக்கும், பிள்ளைங்களுக்கு விளையாட்டும் நடக்கும், நமக்கும் பொழுது போகும். ஸோ ஆகவே ரீயூஸ் பண்ணுற பொருட்களெல்லாம் எடுத்து வந்து சந்தையில் போட்டு விற்றுருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டாண்டே விற்றுருங்க. ஸோ 5வது கட்டளை, இந்த பேட்ரி தான் பெரிய ப்ராப்ளமே. நிறைய பேட்ரிஸ் வாங்கி எங்கே பாரு பேட்ரிஸை போட்டு வச்சுருக்கோம். கார் பேட்ரி, மோட்டர் சைக்கிள் பேட்ரி, ரேடியோ பேட்ரி, ஐபாட் பேட்ரி, எல்லா பேட்டரியும் அங்கே தான் தொங்குது. செல்ஃபோன் பேட்ரி எல்லாம் ரொம்ப கெடுதி. அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய பாதகத்தை விளைவிக்குது. தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து அந்த பேட்ரிஸ் மட்டும் ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நிறையா ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க. 6வது கட்டளை, டயர்ஸ் இருக்குது. நிறையா டயர் யூஸ் பண்ணுறீங்க மோட்டார் சைக்கிள், காருக்கெல்லாம். ரீத்ரெட் பண்ணுங்கள். ரீத்ரெட் டயர்ஸ் சீப்பு. எதுக்கு ஒரிஜினல் நீ வாங்கணும்? கொஞ்சம் நல்லா இருக்கும்போது நீங்கள் ரீத்ரெட்டிங் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் அ மைலேஜ். குப்பை ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த டயரை குப்பை தொட்டில் போகிறதுல ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து 7வது கட்டளை, எல்லா கேன்ஸும், நம்ம சோடா கேன்ஸு, ஜாம் வருது, அந்த குடுவிகள், மற்ற பிளேட்ஸு எல்லாமே வேறு யூஸ் பண்ணலாம். ஒடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சின்ன ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சுக்கலாம். வேணா நம்ம தட்டில் வந்து ரொம்ப மோசம் ஆயிடுச்சுன்னா அந்த தட்டை வெளியே வச்சு சில தானியம் போட்டு பறவைகளை நம்ம வர வைக்கலாம். அனிமல்ஸுக்கு அதை ஒரு தட்டாக வைக்கலாம், இல்லை நம்ம நாய் கூட அந்த தட்டை கொடுக்கலாம். ஸோ அதனால் எதையுமே குப்பை தொட்டிக்கு அனுப்பாதீங்க, ரீயூஸ் பண்ணும். உங்களால் யூஸ் பண்ண முடியலன்னா மற்றவங்க யூஸ் பண்ணிட்டோம். 8வது கட்டளை, வெளியே போய் நீங்கள் லஞ்ச் எடுத்துன்னு போகும்போது பிளாஸ்டிக் பையில் கொண்டு போகாதீங்க. தயவுசெய்து பிளாஸ்டிக் பேப்பரை யூஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து கேன் யூஸ் பண்ணுங்கள். ரீசைக்கிளபிள் கேன் இல்லை, நம்ம அடிக்கடி கழுவி யூஸ் பண்ணலாம். கழுவி யூஸ் பண்ணி திக்காக இருக்கும், அதில் சாப்பிட்லாம். நீங்கள் 3-4 வருஷம் கூட அந்த டிஃபன் கேரியர் யூஸ் பண்ணலாம், 10 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பேற்பட்டதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குப்பை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 9வது கட்டளை, என்வலப்ஸ் வருது இல்லை, நம்முடைய லெட்டர்ஸ், அதெல்லாம் கட் பண்ணி வைங்க. என்வலப்ஸு அதெல்லாம் கட்டாயம் நமக்கு வேறு மாதிரி ஒரு பொருள் உள்ளே வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, பேப்பர் வருது இல்லையா, ஒரு பக்கம் தான் பிரிண்ட் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் எம்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பின்னால் இருக்கிறது குழந்தைங்களுக்கு கொடுத்து கலரிங், ஒரு படம் வரைஞ்சி அதில் கலர் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளே என்ன பண்ணலாம், நம்ம பிரிண்ட் அவுட் மேட்டர் அடுத்த பக்கத்தை வச்சு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் பிரிண்ட் ஆனதை குப்பைத்தொட்டில் போடாதீங்க, 2 பக்கமும் பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ 10வது கட்டளை, முக்கியமாக அலுமினியம் டின்ஸு, பெப்சி, ஸ்ப்ரைட்டு, அதெல்லாம் அலுமினியம் கேன்ஸ் வருது. அந்த அலுமினியம் கேன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அலுமினியம் ரொம்ப ஒரு நல்ல தாது பொருள். அது வந்து எல்லாரும் விரும்புகிற பொருள். அது வந்து ஈஸியாக நம்ம மெல்ட் பண்ணி ஈஸியாக செய்யக்கூடிய பொருள். ஆகவே அலுமினியம் கேன்ஸ் எல்லாம் பத்திரமாக எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். கடைசியாக க்ளோத், டைப்பர்ஸ். இப்போ டைப்பர்ஸ் தான் பெரிய ப்ராப்ளம் பிள்ளைங்களுக்கு. எத்தனை மரங்கள் வெட்டி வீழ்த்தி டைப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டைப்பர் வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க, எடுத்து குப்பை தொட்டில் தான் போடணும். எவ்வளவு வேஸ்ட்டு தெரியுமா? அதுக்கு பதிலாக கிளாத்ஸ் நம்ம துவைச்சி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம், குப்பை வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஆகவே நேயர்களே, இந்த ரீயூஸ் மீள் பயன்பாடு அடியில் நான் சொன்ன 11 கற்பனைகளையும் பத்திரமாக கடைப்பிடிச்சிங்கன்னா நம்ம பூமி சுத்தமாக இருக்கும், குப்பை ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அடுத்து ரீசைக்கிள், மறுசுழற்சி. இந்த மறுசுழற்சியில் ரீயூஸ் பண்ணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த நிலவரம் வந்தால் தான் ரீசைக்கிளுக்கு வருது. ஸோ ரீசைக்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம், மறுசுழற்சி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஒரு கூலர் இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஏர் கூலர். அந்த ஏர் கூலர் ரிப்பேராக போச்சு. ரிப்பேர் ஆன உடனே பல டைம் ரீயூஸ் பண்ணோம், கடைசியில் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ எல்லாமே போச்சு, இதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாது. உள்ளே இருக்கிற பஞ்சு, அந்த வெக்கில் எல்லாம் போயிடுச்சு, அது கூல்னஸே வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பேற்பட்ட தருணத்தில் உள்ள ஃபேன் இருக்குது இல்லையா, அந்த ஃபேன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த தகடெல்லாம் இருக்குது, ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேம் எடுத்து வெளியே வச்சு அதில் வந்து ஒரு மண் கொட்டி கம்போஸ் பண்ணலாம். அதாவது எருவு தயாரிக்கலாம், அதில் மண்புழு வளர்க்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பூச்செடிகளை வச்சு நீங்கள் அழகு பார்க்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ரீசைக்கிள் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வேணான்னா மற்றவங்க எடுத்து போய் கொடுக்குறீங்க, அதில் பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்குது.
ஸோ அதை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ ரீசைக்கிள் வந்து ரீயூஸ் பண்ண முடியாமல் இருக்கிற பொருள் தான் ரீசைக்கிளுக்கு போகுது. அதில் நிறையா இருக்குது. பேப்பரு, துணி, கிளாஸு, பிளாஸ்டிக்கு, க்ளோத்ஸு, லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு 5 கட்டளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5, 6 அதை நீங்கள் குறிச்சிக்கிங்க. பேப்பர் எடுத்துக்கங்க, பென் எடுத்துக்கங்க, ரெடியாக வச்சுக்கங்க. ஸோ ஐ வில் கிவ் யூ சம் 5 or 6 laws. ஸோ முதல் வந்து இட் ஜெனரேட்ஸ் சிவிக் ப்ரைட் அண்ட் என்வாயன்மெண்டல் அவேர்னஸ். ஸோ நம்ம ரீசைக்கிள் பண்ணும்போது நம்ம பெருமைப்படலாம். அதாவது நம்ம ஏன் ரீசைக்கிள் பண்ணுறோன்னா, நமது மதர் எர்த் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, அதுக்கு வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது என்ற ஒரு அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். பரவாயில்லையே, இவங்க வந்து அந்த குப்பையை போடாமல் அந்த குப்பையும் யூஸ் பண்ணுறாங்களே, ஏன் தெரியுமா? இயற்கையில் குப்பை போட்டால் நம்ம சுற்றுப்புற சூழல் கெட்டு போகுது. ஸோ அதனால் அதுலேருந்து இவங்க வந்து ஒரு அவேர்னஸ். நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்ப்பாங்க, எதுக்கு பண்ணுறாங்க ரீசைக்கிள். அதில் சின்ன பையன் கேள்வி கேட்பான். அப்போ பதில் என்ன தெரியுமா அவனுக்கு கிடைக்கும்? பூமி மேலே அக்கறையப்பட்டு இந்த பூமியை சுத்தமாக வச்சுக்கிட்டு ஆசைப்படுறாங்க, அதனால தாண்டா ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்ட்டு அவனுக்கு பாடம் சொல்லப்படுகிறது. உடனே ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு அவனுக்கு அதில் கிடைக்குது. ஸோ ரீசைக்கிள் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்றது. இரண்டாவது, இட் ப்ரிவென்ட்ஸ் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன். ரெண்டாவது வந்து பொல்யூஷன் அதில் கிடையாது. நம்ம ரீசைக்கிள் பண்ண பொல்யூஷன் 0 தான். ஸோ ஏன்னா எல்லாமே நீங்கள் ரீசைக்கிள் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க. குப்பை தொட்டில் போடலையே, அதை எரிக்கலையே, அதை அழிக்கலையே, அதை உருக்கலையே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷன், அங்கே புகை வந்து இல்லை நம்ம எரிச்சு புகை வந்து வேஸ்டெல்லாம் கிடையவே கிடையாது. மூணாவது, இட் சேவ்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இயற்கை வளங்களை அப்படியே நம்ம பாதுகாக்கிறோம். ஸோ ரீசைக்கிள் பண்ணும்போது ஏற்கனவே எடுத்த இரும்பு தானே ரொட்டேஷன் பண்ணுறோம், ஏற்கனவே எடுத்த பிளாஸ்டிக்கை தானே நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏற்கனவே வெட்டின மரத்தை தான் ரொட்டேட் பண்ணுறோம், ஏற்கனவே யூஸ் பண்ண பேப்பரை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பவுமே இன்டாக்டாக அங்கேயே இருக்கும். நாலாவது, நேச்சுரல் மேட் ஃப்ரம் ரீசைக்கிளபிள் ஸ்டஃப் யூசஸ் மச் லெஸ் எனர்ஜி டு ரீப்ரொடியூஸ். அதாவது நேச்சர்லேருந்து நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எடுத்து நம்ம இண்டஸ்ட்ரியில் போட்டு உருக்கணும்னா ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது. ரொம்ப நேரம் அதை கிளியர் பண்ணணும், சுத்தப்படுத்தணும், நிறைய எனர்ஜி தேவைப்படுது. ஆனால் ஆல்ரெடி ரீசைக்கிள் மெட்டீரியல் எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய எனர்ஜி தேவைப்படாது. ஏன்னா அது வந்து ஏற்கனவே ப்ராசஸ் செய்யப்பட்ட மூலப்பொருள் தான். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது, எனர்ஜியும் கம்மியாக அதில் யூஸ் ஆகும். ஸோ அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அஞ்சாவது, பிகமிங் லிட்டர் அண்ட் கார்பேஜ். அதாவது நம்ம இதை ரீசைக்கிள் பண்ணாமல் இருந்திருந்தால் பூமியை நினச்சி பார்த்துருக்க முடியாது. எல்லாம் குப்பையாக தான் இருந்திருக்கும், கார்பேஜாக தான் இருந்திருக்கும், ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம எர்த்தை விடுதலை பண்ணிட்டோம். ஸோ எல்லா சிட்டியும், ஆம்பூர், ராணிப்பேட்டை, வாணியம்பாடி, ஆற்காடு, எல்லா ரோடும் எதுவுமே ஸ்மெல் அடிக்காது, எல்லாம் வாசனை தான், எல்லாம் சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமது ஆன்மீகம் இவையெல்லாம் செஞ்சோம் பாரு, அது நமக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்டையே கொடுக்குது. ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்குது. ச்சே, நல்லது செஞ்சுருக்கோம். இயேசுநாதர் எப்படி அந்த 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000 பேரை ஃபீட் பண்ணார் பாருங்க. கடைசியாக சொன்னார், ரீசைக்கிள் பண்ணுங்கள், இந்த ப்ரெட்டை, இந்த மீனை வேஸ்ட் பண்ணாதீங்க, ரீயூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் இயேசுநாதர் சொன்னார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு இயேசுநாதருடைய ஆன்மீகத்தில் நம்ம போய் கலந்துவோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதன் வழியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பங்குங்களுக்கும் கான்வெண்ட்டுகளுக்கும் நம்ம டைசஸுக்கும் எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? பாரிஸில் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இதை செய்யணும். ஸோ நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? பெரிய பெரிய அட்டைப்பெட்டி கண்டெய்னர்ஸ் இல்லைனாக்கா மரத்தில் செஞ்சு வச்சுருங்க கோயிலுக்கு முன்னாடியே. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ், இங்கே கண்ணாடி மட்டும் உள்ளே போடணும். கண்ணாடி ஒடிஞ்ச பாட்டிலோ இல்லை நல்ல பாட்டிலோ கண்ணாடி அதில் போடுங்க. ரெண்டாவது பிளாஸ்டிக் போடுங்க ரெண்டாவது பெட்டிக்குள்ளே. மூணாவது அலுமினியம் கேனுங்க, ஸ்ப்ரைட்டு, பெப்சி. நாலாவது பேப்பர் போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் வைங்க. அப்புறம் அஞ்சாவது பழைய துணி போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் வைங்க. கடைசியாக வேறு மெட்டல்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது தனி பாக்ஸ். ஏறக்குறைய நீங்கள் மொத்தம் 6 பாக்ஸ் வைக்கணும் கோயிலாண்ட. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்?
உங்கள் முனிசிபாலிட்டியில் போயிட்டு எது ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் கேட்டுக்கணும். உங்கள் முனிசிபாலிட்டி சொல்லும் கிளாஸ் ரீசைக்கிள் பண்ணுறோம், பேப்பர் பண்ணுறோம், க்ளோத் பண்ணுறோம், பிளாஸ்டிக் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணணும், சரி அப்போது நாங்கள் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் எங்களுடைய ஸ்டஃப் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கலாமா, அவங்க பணமும் கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் கெட் மணி ஆல்சோ ஃபார் த பேரிஷ். ஸோ மக்கள் வந்து எடுத்துன்னு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த 6 பாக்ஸில் பிரித்து போட்டுருவாங்க. இப்போயே வச்சுருக்காங்க ஒரு சில பேர் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ற பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே ஐடியா தான், அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் இந்த 6 பாக்ஸ் வச்சுட்டு உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டையும் இதில் போட்டு நீங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஆன்மீகம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் முதல்ல போய் என்கொயர் பண்ணணும். ஸோ முனிசிபாலிட்டியில் பண்ணலன்னா உங்கள் சிட்டியில் பக்கத்து சிட்டியில் ஆளுங்களை கேளுங்க, யார் இந்த 6 பாக்ஸில் இருக்கிற பொருளை வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க அன்ட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் அந்த பொருளை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணி இந்த பூமியில் குப்பையே இல்லாத அளவுக்கு சுத்தப்படுத்தி நம்ம இந்தியா பரிசுத்தமான இந்தியாவாக நம்ம ஆக்கிடலாம். நம்ம வந்து பூமியையும் அம்மா தாயையும் சுத்தமாக நம்ம வச்சுருக்கலாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல செய்கைகள் நீங்கள் செய்யணும். மீண்டும் நான் சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. கண்ணாடி மட்டும் போடுறதுக்கு 1வது பாக்ஸு, 2வது பிளாஸ்டிக் போடுறது 2வது பாக்ஸு, 3வது அலுமினியம் பாக்ஸு, 4வது பேப்பர் போடுறதுக்கு பாக்ஸு, 5வது பழைய துணிமணிகளை போடுற பாக்ஸு, 6வது அதர் மெட்டீரியல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடுற பாக்ஸு. ஸோ இந்த 6 பாக்ஸை வைங்க, நம்ம பூமி கட்டாயம் சுத்தப்படுத்தும். கான்வென்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் தாராளமாக இதில் பங்கு கொள்ளலாம். டைசஸ் லெவலில் நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம டைசஸ் ஃபுல்லாக குப்பை ஃப்ரீ, தெர் இஸ் நோ லிட்டர், தெர் இஸ் நோ கார்பேஜ், தெர் இஸ் நோ வேஸ்ட். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியை நம்ம உருவாக்கலாம். நேயர்களே, நாம் இப்பொழுது 4 பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரீ சைக்கிள், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அடுத்த வாரம் ரிஜெக்ட் அண்ட் ரியாக்ட். இதுவரையில் நேயர்களே மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையையும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே, ஹே என் முன்னே, ஹே நம் பூமி பழுதாகுதே. வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை. மலையதையுமே நாடாக்கினோம், நிலமதையுமே வீடாக்கினோம், வானமதையும் ஏடாக்கினோம், கடலதையுமே சூடாக்கினோம். இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம். மரபியலை பொய்யாக்கினோம், அறிவியலை மெய்யாக்கினோம், இயற்கையினை பயமுறுத்தும் பேயாக்கினோம். மரபியலை பொய்யாக்கினோம், அறிவியலை மெய்யாக்கினோம், இயற்கையினை பயமுறுத்தும் பேயாக்கினோம். மணி விஷம் செய்தோம் தோம் தோம்.
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: முதன்மை செயலாக்க அலுவலர், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.